இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது நோ மென் ஆர் ஃபாரின் பை ஜேம்ஸ் ஃபால்கானர் கிர்கப். இது பார்ட் பியில் 5th போயம் உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்டில் கவர் ஆகுது. இதில் வந்து போயம் எக்ஸ்ப்ளனேஷன், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், புக் பேக் எக்ஸசைஸ், glossary எல்லாமே பார்க்கலாம். இங்கே பாருங்கள். ரீட் ஆன் த poem to know why we must not hate our brethren because they belong to a different country or speak a different language. அதாவது ஒருத்தங்க வந்து வேற ஒரு கண்ட்ரியில் இருக்கிறதுனாலையோ இல்லை வேற ஒரு லாங்குவேஜ் பேசுறதுனாலையோ நம்ம வந்து அவங்கள ஹேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, பண்ணக்கூடாது அப்படின்றாங்க. பிரதரன் அப்படின்னா அதுக்கு மீனிங் என்னன்னா பிரதர்ஸ்னு அர்த்தம். அதாவது பிரதரோட ப்ளூரல் ஃபார்ம் பிரத்ரன், அது கிட்டத்தட்ட அந்த மீனிங். The poet reminds us of that how all people are similar and part of the brotherhood of men. By the end of the poem, we get to know how it is unnatural to fight against ourselves. ஓகே, இதில் வந்து என்னென்னா எல்லாருமே எப்படி ஒன்று, அதாவது இதோட தீமே யூனிவர்சல் பிரதர்ஹுட் தான். நம்ம வந்து யார் கூட ஃபைட் பண்ணக்கூடாது அப்படின்ற இதில் வரும். ஓகேங்களா, போயம் பார்க்கலாமா? ரிமெம்பர், நோ மென் ஆர் ஸ்ட்ரேஞ்ச், நோ கண்ட்ரிஸ் ஃபாரின், beneath all our uniforms a single body breathes. அதாவது ஞாபகம், ரிமெம்பர் இந்த லைன் வந்து திருப்பி வந்துட்டே இருக்கும். ரிமெம்பர் ஏன்னா நமக்கு ஸ்ட்ராங்காக எம்ஃபசைஸ் பண்ணுறதுக்காண்டி. நோ மென்னா ஸ்ட்ரேஞ்ச்னா எந்த ஒரு மனுஷனும் ஸ்ட்ரேஞ்ச் கிடையாது, எந்த கண்ட்ரியுமே ஃபாரின் கிடையாது. beneath all uniforms a single body breathes. ஆல் யூனிஃபார்ம்ஸ்னால் இங்கே வந்து ஆர்மி சோல்ஜர்ஸை சொல்கிறாங்க. அதாவது ஒரு யூனிஃபார்ம் கீழே உள்ளே இருக்கிறது வந்து ஒரு மனுஷன், உயிர் வாழ்கிற மூச்சு விடுற ஒரு மனுஷன்தான் ஒரு யூனிஃபார்ம்குள்ளேயுமே. லைக் அவர்ஸ், beneath all the uniforms a single body breathes like ours. The land our brothers walk upon is wrath like this. அதாவது பிரதர்ஸ்ன்றது யாரை சொல்கிறாங்க? யூனிஃபார்ம் போடுற மித்த கண்ட்ரியோட சோல்ஜர்ஸை தான் சொல்கிறாங்க. அவங்க நடக்கிறதும் நம்மளை மாதிரி ஒரு இடத்துல, நம்ம எப்படி இடத்துல இருக்கோமோ அதே மாதிரி அவங்களும் இதே இடத்துல தான் இருக்காங்க. அவங்களும் அதே நிலத்து மேலே நம்ம எப்படி நடக்கிறோமோ அப்படி தான் அவங்களும் நடக்கிறாங்க. இன் விச் வி ஆல் ஷேர் லை. எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கோம். நம்ம எர்த்து எல்லாருக்கும் காமன் தானே. நமக்கு எப்படி இடத்துல நம்ம இருக்கோமோ அதே மாதிரி தான் அவங்களும் இருக்காங்க. They too aware of sun and air and water are fed by peaceful harvests by war's long winter starved. அப்படின்னா அதாவது இந்த சன் வந்து பூமிக்கே ஒரு சன் தான், அந்த மாதிரி ஏர் ஒன்று தான், வாட்டர் ஒன்று தான், எல்லாமே எல்லாத்துக்கும் காமனான ஒன்று தான். ஆர் ஃபெட் பை பீஸ்ஃபுல் ஹார்வெஸ்ட் பை வார்ஸ் லாங் வின்டர் ஸ்டார்ட். அப்படின்னா இந்த வின்டர் ஸ்டார்ட் அப்படிங்கிறது வந்து வார் வந்து யூஸ்வலி எல்லா கண்ட்ரிலையும் யூஸ்வலாக வின்டர் டைமில் தான் நடக்கும். அப்படி வந்து வின்டர் டைமில் சோல்ஜர்ஸ் அங்கே நின்று போர் பண்ணிட்டு இருக்கிறதுனால தான் அந்த வாரில் அவங்க இது பண்ணி அடுத்த கண்ட்ரியோட அந்த வாரில் இன்வால்வ் ஆகுறதுனால தான் நாட்டு மக்கள் நம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்கும். பீஸ்ஃபுல் ஹார்வெஸ்ட்னா நம்ம பீஸ்ஃபுல்லாக சாப்பிட்றது, நம்ம நாட்டு மக்கள் பீஸ்ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு இருக்கோம். அங்கே வந்து அவங்க வின்டரில், நம்ம இங்கே பீஸ்ஃபுல் ஹார்வெஸ்ட்டில் இருந்துட்டு இருக்கோம். அங்கே வந்து அவங்க வந்து பசியிலையும் பட்டினியிலையும், ஸ்டார்ட் அப்படின்னா பட்டினி கிடக்கிற அந்த அர்த்தம். பட்டினியில் வின்டரில் அந்த குளிரில் நின்று இந்த ஆர்மி சோல்ஜர்ஸ் எல்லாமே அங்கே போராடிட்டு இருக்காங்க. Their hands are ours and in their lines we read a labor not different from our own. Their hands are oursனா நம்ம கைகள் மாதிரி தான் அவங்க கைகளும். அண்ட் in their lines we read அப்படின்னா இப்போது நம்ம பார்ப்போம்ல, வேலை செஞ்சு காய்ச்சி போன கை அந்த மாதிரி சொல்லுவோம். அப்போ அவ்வளோ வேலை லேபர் அப்படின்றது வந்து ஒரு ஹார்ட் ஒர்க்கை தான் மென்ஷன் பண்ணுது. அவ்வளோ வேலை பார்த்த ஒரு கையில் எப்படி இருக்கும், அந்த கை பார்த்தாலே தெரியும், வேலை செஞ்ச கையா ரொம்ப பட்டு போல இருக்கும். நல்ல வேலை பார்க்குறவங்க கை எப்படி ஹார்ட் ஆயிரும், எந்த அளவுக்கு அவங்க வேலை பார்க்குறோம், கடினமான ஒர்க் பண்ணுறவங்களோட கையெல்லாம் பார்த்தாலே தெரியும்ல, நார்மலாக சாஃப்டாக இருக்காது. அதை தான் மீன் பண்ணுறாங்க. Their lines we read a labor not different. நம்ம எப்படி வேலை பார்க்குறோமோ அதே மாதிரி தான் அவங்களும் வேலை பார்க்குறாங்க. Remember, they have eyes like ours that wake or sleep. அதாவது நமக்கு எப்படி கண் இருக்கோ, நம்ம எப்படி தூங்கி எந்திரிப்போமோ அதே மாதிரி தான் அவங்களும். And strength that can be won by love. அன்பால் மட்டுமே வெல்லக்கூடிய ஒரு ஸ்ட்ரென்த் அவங்க கிட்ட இருக்கு. போராடுனால மட்டும் வெல்ல முடியாது, அன்புனால மட்டுமே தான் ஜெயிக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் அவங்க நமக்கு எப்படியோ அதே மாதிரி தான் அவங்களுக்கும். இன் எவ்ரி லேண்ட் இஸ் காமன் லைஃப் தட் ஆல் கேன் ரெக்கக்னைஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட். எல்லா லேண்ட்லையுமே காமனான ஒரு லைஃப் இருக்கிற உயிர் வாழ்கிற உயிரினங்கள் தானே எல்லாருமே. தட் ஆல் கேன் ரெக்கக்னைஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட், எல்லாராலையும் ரெக்கக்னைஸ் பண்ணக்கூடிய புரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் தான் இது. லெட் அஸ் ரிமெம்பர் whenever we are told to hate our brothers, it is ourselves that we shall dispose, betray, condemn. ஓகே, நம்ம வேறு என்ன ஞாபகம் வச்சுக்கோன்னா, when we are toldனா நம்ம என்ன சொல்ல போடுறோம், டு ஹேட் அவர் பிரதர்ஸ், நம்ம அவங்கள வெறுக்கணும். பிரதர்ஸ் இந்த சென்ஸ் யார், பக்கத்து நாட்டு எனிமி சோல்ஜர்ஸோ இல்லை பக்கத்து நாட்டுக்காரங்க, அவங்களாம் வந்து
நம்ம அவங்களாம் நம்ம எனிமீஸ், நம்ம அவங்கள வெறுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லப்படுறோம். யார் நமக்கு இது சொல்லுவா? பொலிட்டீஷியன்ஸ், நம்மளோட லீடர்ஸ், அவங்க தானே சொல்லுவாங்க. அவங்களும் எதுக்கு சொல்றாங்க? நம்ம நாட்டுக்கு அவங்க போராடுறாங்க, அவங்க நமக்கு எனிமி கண்ட்ரி, நமக்கு நிறைய ஆபத்து தர்றாங்கன்றதுனால அப்படி சொல்லுவாங்க இல்லையா? அப்படி நம்ம சொல்லும்போது நம்ம என்ன பண்றோம்னா, தட் இட் இஸ் அவர் செல்ஸ் தட் வி ஷால் டிஸ்பர்சஸ் பிட்ரே கண்டம். நம்மளவே ஹேட் பண்ணிக்கிறோம். நம்மள கண்டம்னா கண்டிக்கிறது, பிட்ரேனா துரோகம் பண்றது, டிஸ்லாயல் அப்படின்னு அர்த்தம். நம்மளே தான் பண்ணிக்கிறோம், அவங்கள இல்லை. Remember, we who take arms against each other, it is the human earth that we defile. நம்ம ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு ஆயுதங்களை ஏந்திக்கிட்டு இருக்கிறதுனால இட் இஸ் த ஹியூமன் எர்த் வி டிஃபைல் அப்படின்றதுக்கு மீனிங் என்னன்னா, டேமேஜ் த பியூரிட்டி ஆஃப் த அப்பியரன்ஸ். இந்த ஹியூமன் எர்த், இந்த மனுஷங்க வாழ்ற இந்த எர்த்தை நம்மளே வந்து கெடுக்கிறோம், பொல்யூட் பண்றோம் அப்படின்ற மாதிரி மீனிங். நம்மளே அதை கெடுத்துக்கிறோம், ஒருத்தர் சண்டை போடும்போது எடுத்துக்கிறோம் அப்படின்னு. our health of fire and dust outrage the innocence of air that is everywhere our own அப்படி. our health of fireன்றது இந்த இடத்துல பேட்டில் ஃபீல்டை மீன் பண்றாங்க. அப்படி, அதாவது ஒரு போர்க்களத்துல என்ன இருக்கும்? குண்டு வெடிக்கும், அந்த துப்பாக்கி சூடு நடக்கும், அதெல்லாம். அப்ப வந்து என்ன, நிறைய புகை வருமா? அந்த ஸ்மோக் வந்து என்ன பண்ணுமா, இன்னசென்ஸ், அதாவது பியூரான ஒரு ஏரை வந்து அதை பொல்யூட் பண்ணுறதுன்றது தான் இங்கே மெயின் பண்றாங்க. அது அவுட்ரேஜ்னா கோவப்படுத்துறது. அதாவது அவ்வளோ பியூரா இருக்கிற, நல்ல சமாதானமா இருக்க வேண்டிய இடத்துல இப்படி போர்க்களமா, அந்த சமாதானமா இருக்க வேண்டிய லேண்ட் போர்க்களமா மாறிடுச்சுன்னா குண்டு வெடிப்பு அது இதுன்னு சொல்லிட்டு அந்த ஏர் பொல்யூட்டே ஆகிரும். அது வந்து அந்த இன்னசென்ட்டான அந்த ஏரவே கோவப்படுத்திரும் அப்படின்ற மாதிரி மீன் பண்றாங்க. ரிமெம்பர், நோ மேன் ஆர் ஃபாரின் அண்ட் நோ கண்ட்ரி ஸ்ட்ரேஞ்ச். அது திருப்பி அதே லைனை எம்பசிஸ் பண்றாங்க. யாருமே வெளிநாட்டவர் இல்லை, யாருமே ஸ்ட்ரேஞ்ச் இல்லை. இந்த எர்த்து நம்ம எல்லாருக்கும் காமன் தான். சன் அண்ட் ஏர் எல்லாருக்கும் காமன் தான். நம்ம எப்படி நமக்கு கண் இருக்கோ அதே மாதிரி தான் அவங்களுக்கு கண் இருக்கும். நம்ம எப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம கை ரேகைகள் எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் அவங்க கையை பார்த்தாலும் தெரியும், அவங்களும் வேலை பார்க்குறாங்க. நம்ம இருக்கிற மாதிரி இடத்துல தான் அவங்களும் இருக்கிறாங்க. எல்லா யூனிஃபார்ம்குள்ள என்னதான் யூனிஃபார்ம் போட்டு சண்டை போட்டு அந்த போர்க்களத்தில் நின்னாலுமே அதுக்குள்ள இருக்கிறது ஹியூமன் பீயிங் தான். அவங்களுக்கு உயிர் இருக்கு, அவங்களுக்கு எல்லா எமோஷனும் இருக்கு. யாரையும் நம்ம எனிமியா பார்க்க கூடாது. எல்லாருமே சமம் தான். நம்ம எல்லாருமே பக்கத்து கண்ட்ரின்றதுனால எனிமியா இல்லாம நமக்கு எல்லாருமே பிரதர்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது இந்த போயம். ஓகேங்களா? இப்போ போயட் பார்க்கலாமா? ஜேம்ஸ் ஃபால்கனர் கிர்கப். இவரோட பீரியட் என்னன்னா 1918 to 2009. 1918 to 2009. ஓகே. இவரோட ரியல் நேம், பிறக்கும்போது இவருக்கு வச்ச பேர் என்ன? ஜேம்ஸ் ஹெரால்டு கிர்கப். இவர் வந்து ஒரு இங்கிலீஷ் போயட், டிரான்ஸ்லேட்டர் அண்ட் டிராவல் ரைட்டர். இவர் வந்து 30 புக்ஸுக்கு மேலே எழுதியிருக்காரு. அந்த புக்ஸ்ல என்ன ஆட்டோபயோகிராஃபிஸ் இருக்கு, நாவல்ஸ் இருக்கு, பிளேஸ் இருக்கு. ஓகேங்களா? இவரோட ஃபர்ஸ்ட் புக் ஆஃப் போயட்ரி என்னன்னா த ட்ரவுண்ட் சைலர் அட் த டவுன்ஸ். அது வந்து பப்ளிஷ் ஆன இயர் வந்து 1947. இவரோட ஹோம் டவுன் வந்து சவுத் ஷீல்ஸ். அங்கே வந்து இப்போ என்ன இருக்குன்னா, அவரோட ஒர்க்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி சென்ட்ரல் லைப்ரரியில் வச்சுருக்காங்க. அப்புறம் அந்த லைப்ரரிக்கு பக்கத்துலேயே வந்து ஜப்பான்லேருந்து கிடைச்ச அவரோட ஆர்டிஃபேக்ட்ஸ் எல்லாமே ஒரு பக்கத்தில், சென்ட்ரல் லைப்ரரி பக்கத்துலேயே ஒரு மியூசியமில் வச்சுருக்காங்க. அவரோட லாஸ்ட் வால்யூம் ஆஃப் போயட்ரி வந்து பப்ளிஷ் பண்ண இயர் வந்து 2008. அதை பப்ளிஷ் பண்ணது யாருன்னா பை ரெட் ஸ்குரில் பிரஸ். ஓகே. அண்ட் வாஸ் லான்ச்ட் தி ஸ்பெஷல் ஈவெண்ட் சென்ட்ரல் லைப்ரரி இன் சவுத் ஷீல்ஸ். ஓகேங்களா? அந்த லாஸ்ட் வால்யூம் ஆஃப் போயட்ரி எப்போனா சவுத் ஷீல்ஸில் சென்ட்ரல் லைப்ரரியில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க அதை. ஓகே. இப்போ கிளாசரி பார்த்துட்டு நம்ம ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்க்கலாம். கண்டம் அப்படின்னா கண்டனம் தெரிவிக்கிறது, அந்த மாதிரி மீனிங்கில் வரும். எக்ஸ்பிரஸ் கம்ப்ளீட் டிஸ்அப்ரூவல். லேபர்னா ஹார்ட் ஒர்க். பிட்ரயல்ன்றது டிஸ்லாயல், துரோகம் பண்ணுறது. டிஃபைல்னா டேமேஜ் த பியூரிட்டி ஆர் அப்பியரன்ஸ். அவுட்ரேஜ்ன்றது வந்து ரொம்ப கோபப்படுத்துறது, அந்த மாதிரி. எக்ஸ்ட்ரீம்லி ஸ்ட்ராங் ரியாக்ஷன் ஆஃப் ஆங்கர், ஷாக். ஓகே. ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்க்கலாமா? இதில் வந்து இந்த ரிமெம்பர், நோ மேன் ஆர் ஸ்ட்ரேஞ்ச், நோ கண்ட்ரிஸ் ஃபாரின் இருக்கு. அது ரிமெம்பர்ன்றது இந்த போயமில் 5 times ரிப்பீட் ஆயிருக்கும். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. மேபி அதவே கூட கொஸ்டினாக கேட்கலாம், எத்தனை டைம்ஸ் ரிமெம்பர்ன்ற வேர்டு இந்த போயமில் வந்திருக்குன்றத. இந்த லைன் ரிப்பீட் ஆயிருக்குல்ல, இது வந்து நம்ம ஆக்சுவலி ரெப்படேஷன் சொல்ல ரெஃப்ரைனும் வரும். நமக்கு புக் பேக்கில் ரெப்படேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் கொடுத்தாங்க ரெப்படேஷன் போடுங்க, ரெப்படேஷன் இல்லாட்டி நம்ம ரெஃப்ரைன் போட்டுக்கலாம். ஓகேயா? அப்புறம் வந்து beneath all uniforms. இதில் வந்து ஆல் யூனிஃபார்ம்ஸ்ன்றது நமக்கு சினக்டாக்காகவும் எடுத்துக்கலாம், மெட்டஃபராக எடுத்துக்கலாம். மோர் அப்ரோப்ரியேட்னா சினக்டாக். ஏன்னா நமக்கு சினக்டாக்னா என்ன, a part of something that refers to the whole or vice versa. இல்லை ஒரு சின்ன விஷயத்த சொல்லி ஒரு பெரிய முழுமையாக குறிக்கிறதுக்கோ, இல்லை முழுமையான ஒன்று சொல்லி சின்ன இது குறிக்கிறதுக்கோ இருக்குது. நம்ம ஹவுஸ் ஆன் த எல்ம் ஸ்ட்ரீட் போயமில் இந்த மாதிரி வரும். அதுக்கு என்ன, பேர் டு த போன் சொல்லிட்டு ஒரு போனை வச்சு ஒரு ஃபுல் ஸ்கெலிட்டனை சொல்லுவாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் வெஸ்டர்ன் வேவ்னு சொல்லிட்டு ஒரு சிஏவே மென்ஷன் பண்ணுவாங்களா, அது வந்து ஒரு சினக்டாக். அதே மாதிரி இங்கே என்ன, ஆல் யூனிஃபார்ம்ன்றது
யூனிஃபார்ம்னு சொல்லி சோல்ஜர்ஸை மென்ஷன் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இட்ஸ் சினக்டோக். ஓகே, லைக் அவர்ஸ், அதாவது சிங்கிள் பாடி பிரீத் லைக் அவர்ஸ். இதில் வந்து லைக் டேரக்டாக வந்து ஸோ ஆப்வியஸ்லி இட் இஸ் சிமில். அண்ட் இங்கே எர்த் லைக் திஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இட் இஸ் ஆல்சோ சிமில். ஓகேங்களா? ஓகே, இங்கே வந்து டிரான்ஸ்ஃபர்ட் எபித்தட் எது வருதுன்னா வின்டர் ஸ்டார்வ்டுன்னு வருது. நமக்கு டிரான்ஸ்ஃபர்ட் எபித்தட்னா என்ன? ஆல்ரெடி இது ரிவர் போயமில் நம்ம பார்த்தோம். டிரான்ஸ்ஃபர்ட் எபித்தட் அப்படின்னா ஒரு அட்ஜெக்டிவ், நம்ம எதுக்கு அட்ஜெக்டிவ்னா நமக்கு ஒரு நவுனை குவாலிஃபை பண்ணுறதா நமக்கு அட்ஜெக்டிவ், அதை தான் நம்ம எபித்தட் சொல்லுவோம். ஒரு நவுனுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு அட்ஜெக்டிவ், தட் இஸ் ஒரு எபித்தட்டை இன்னொரு நவுனுக்கோ ஒரு ப்ரொனவுனுக்கோ டிரான்ஸ்ஃபர் ஆகுறது இட்ஸ் டிரான்ஸ்ஃபர்ட் எபித்தட். அதாவது ஒரு நவுனுக்கு சொல்ல வேண்டிய ஒரு அட்ஜெக்டிவை இன்னொரு நவுனோ ப்ரொனவுனுக்கோ டிரான்ஸ்ஃபர் ஆகி சொல்கிறது இட்ஸ் டிரான்ஸ்ஃபர்ட் எபித்தட். நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருக்கோம். லைக் ஹாப்பி பர்த்டே, ஸ்வீட் ட்ரீம்ஸ், ஸ்லீப்லெஸ் நைட்ஸ், இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் நம்ம டிரான்ஸ்ஃபர்ட் எபித்தட்க்கு பார்த்துருக்கோம். இந்த இடத்துல வின்டர் ஸ்டார்ன்றது எதுக்கு டிரான்ஸ்ஃபர்ட் எபித்தட் அப்படின்னா, இங்கே ஸ்டார்டுன்னு கொடுத்துருக்கிறது பட்னி கிடக்கிறது எதை குறிக்கிறாங்க? யார் பட்னி கிடக்கிறா? சோல்ஜர்ஸ் பட்னியா? சோல்ஜர்ஸ் தான் பட்னியாக இருக்கிறாங்க. தட் இஸ் தே, த பிரதர்ஸ். அவங்க பட்னியாக இருக்கிறத வின்டர் ஸ்டார்டுன்னு வின்டர்ன்ற நவுனுக்கு டிரான்ஸ்ஃபர்ட் ஆயிடுச்சு. அதாவது இந்த சோல்ஜர்ஸ் அந்த நவுனுக்கு கொடுக்க வேண்டிய ஸ்டார்டுன்ற வேர்டு வின்டர்ன்ற நவுனுக்கு சொல்லியிருக்கிறதுனால இட்ஸ் டிரான்ஸ்ஃபர்ட் எபித்தட். ஓகேயா? their hands are oursன்றது வந்து நமக்கு மெட்டஃபர். ஏன்னா their hands are like oursன்னு கொடுக்காம their hands are oursன்னு இம்ப்ளிகேட்டாக கம்பேர் பண்ணனால இட்ஸ் மெட்டஃபர். ஓகேங்களா? their lines we readன்றது நம்ம இமேஜின் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இட்ஸ் இமேஜரி. ஐஸ் லைக் அவர்ஸ் ஆப்வியஸ்லி இட்ஸ் அ சிமில். இங்கே ரிமெம்பர் நான் முதல்ல சொன்னல இட்ஸ் ரெப்படிஷன், நிறைய ரிப்பீட்டாக இருக்கிறனால. அப்புறமா அவர் ஹெல்த்ஸ் ஆஃப் ஃபயர்ன்றது வந்து அந்த பேட்டில் ஃபீல்டை தான் இன்டைரக்டாக நமக்கு வந்து ஹெல்த்ஸ் ஆஃப் ஃபயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இட்ஸ் மெட்டஃபர். இங்கே லாஸ்ட் லைன் ரெப்படிஷன் இல்லைன்னா ரெஃபரன் எதுனா சொல்லிக்கலாம். ஓகே, அப்புறமா இதில் வந்து அசனன்ஸ் கான்சனன்ஸ் அலிட்ரேஷன் உங்களுக்கு நான் திருப்பி ரிப்பீட் பண்ண விரும்பல. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அலிட்ரேஷன் என்ன. வேர்டோட பிகினிங்கில் கான்சனன்ஸ் ரிப்பீட் ஆகிறதான். அதை நான் ப்ளூ லைன் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. அசனன்ஸ் என்ன நான் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன். நமக்கு வாவல் சவுண்ட் வேர்டோட பிகினிங்லையோ வேர்டோட மிடில்லையோ வாவல் சவுண்ட் ரிப்பீட் ஆகணும். இங்கே அவர் செல்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. அண்ட் இங்கே பாருங்கள் அவர் ஓன், இது ரெண்டுமே. ஸோ இட்ஸ் அசனன்ஸ். ஓகேங்களா? ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் ஃபுல்லாக பார்த்துட்டோம். புக் பேக் கொஸ்டின்ஸ் பார்க்கலாமா? beneath all uniforms a single body breathes like us, the land our brothers walk upon is earth like this in which we all shall lie. இதில் வந்து what is found beneath all uniforms னு கேட்டிருக்காங்க. எல்லா யூனிஃபார்ம்ஸ்குள்ளே என்ன இருக்குது? ஹியூமன் பாடி that breathes. ஓகேங்களா? what is the same for everyone? எல்லாருக்கும் சமமானது என்னது? the land. இந்த லைனில் என்ன? land தான் வந்திருக்கு. ஏர், வாட்டர் அண்ட் சன்னும் வரும். அது இந்த லைனில் வரல. ஏர் தான் நமக்கு ஆன்சர். where are we all going to life finally? கடைசி நம்ம எங்கே போகிறோம்? buried under the earth. ஓகேங்களா? அதான் இது எதுலேருந்து வந்திருக்கு? in earth like this in which we all shall lie-னா அதுதான் மீனிங். அந்த லைன் தான் இது கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? they too aware of sun and air and water are fed by peaceful harvests by vast long winter starved. what is common for all? இங்கே பாருங்க, இந்த லைன் கொடுத்து எது காமன் கேட்கும் நம்ம லேண்ட் போடணும். இங்கே நமக்கு எது காமன்? சன், ஏர் அண்ட் வாட்டர். ஓகேங்களா? அந்த கான்டெக்சுவல் மீனிங் புரிஞ்சு நம்ம ஆன்சர் பண்ணோம். ஆர் ஃபெட் பை பீஸ்ஃபுல் ஹார்வெஸ்ட் அண்ட் வின்டர் லாங் சொல்லுவாங்களா? ஹவ் ஆர் வி ஃபெட்? நம்ம எப்படி ஃபெட் பண்ணுறோம்? பை பீஸ்ஃபுல் ஹார்வெஸ்ட். மென்ஷன் த சீசன் ரெஃபர்ட் ஹியர் வின்டர். நமக்கு வந்து நிறைய போயமில் வின்டராக தான் வருது. தனித்தனியாக படிக்கும்போது நமக்கு அந்த போயம் லைன்ஸ் ஞாபகம் இருக்கும். மொத்தமாக பார்ட் பியில் உள்ள 25 போயம்ஸே வச்சுக்கிட்டு நமக்கு நடுவில் ஒரு லைன் கேட்டால் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஸோ கிளியராக கிளாரிட்டியோடு படிக்கும் போதே. ஏன்னா நமக்கு ஜூலை முடிஞ்சிருச்சு, ஆகஸ்ட் மட்டும் தான் இருக்கு. இனி இப்போ ஒரு வாட்டி படிக்கிறது நீங்கள் திருப்பி எப்படி ரிவிஷனுக்கு எப்போ எடுப்பீங்க? உங்களுக்கு எவ்வளோ டைம் இருக்குன்னு தெரியல. அதனால இப்போ இனிமேல் படிக்கிறது இதுக்கு படிக்கும்போதே தெளிவாக படிச்சிருங்க. நம்ம திருப்பி ரிவைஸ் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிட்டு படிக்க வேணாம். கண்டிப்பாக ரிவைஸ் பண்ணணும், ஒரு விஷயம் இருக்கும். அப்படி இல்லாட்டி கூட தெரியும், படிக்கும்போது கிளியராக படிச்சிருங்க இதுக்கப்புறம் படிக்கிற ஒரு விஷயத்தையுமே. their hands are us and in their lines we read a labor not different from our own. அப்படின்னா who does their refer to? இதில் தேர்னு யாரும் சொல்லுது? enemy soldiers from the other country. ஓகே, what does the poet mean by lines we read? என்ன மென்ஷன் பண்ணுறாங்க? நான் சொன்னேன்ல, the hard work they have done. எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்களோ அந்த அளவுக்கு கை காய்ச்சி போயிருக்கோம். அவங்க லைன்ஸ் கிளியராக இருக்கா இல்லை ஹார்டாக இருக்கா நம்ம கைன்றதை பொறுத்து சொல்லுவோம்னு சொன்னால அதுதான் அதுக்கு அர்த்தம். வாட் டஸ் not differ? எது டிஃபர் ஆகுது? labor, that is hard work. Okay, let us remember whenever we are told to hate our brothers, it is ourselves that we shall dispossess, betray, condemn. Who tells us to hate our brothers? The leaders.
or the government கூட சொல்லிக்கலாம். What happens when we hate our brothers? We hate ourselves. What do we do to ourselves? We betray and condemn ourselves. Okay, our hells of fire and dust outrage the innocence of air that is everywhere our own. Remember, no men are foreign and no country strange. What outrages the innocence? எது outrage பண்ணும், எது இது பண்ணும்? Or hells of fire, that is the smoke from the battlefield. அதுதான். What are not foreign? Sorry, who are not foreign? No men are foreign. No men are foreign. Okay. What is not strange? எந்த கண்ட்ரியும் ஸ்ட்ரேஞ்ச் இல்லை. லிட்ரரி டிவைசஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து டேரெக்டாக ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ்ன்னு கேட்கலாம், இல்லை லிட்ரரி டிவைஸ்ன்னு கொடுக்கலாம், இல்லை பொயட்டிக் டிவைஸ்ன்னு கூட கொடுக்கலாம். டிரான்ஸ்ஃபர்ட் எபித்தெட் நான் அங்கேயே எக்ஸ்பிளைன் பண்ணல தான் கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்க, transferred epithet is a figure of speech where an adjective or epithet describing a noun is transferred from the noun it is meant to describe to another noun in the sentence. எதுக்கு மெயின் பண்றாங்களோ அதுக்கு சொல்லாம இன்னொரு நவுனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அதுக்கு தான் நான் எக்ஸாம்பிள் சொன்னேன்ல, ஸ்லீப்லெஸ் நைட்னு. ஸ்லீப்லெஸ் நைட்டுன்றது ஒரு ட்ரான்ஸ்ஃபர்ட் எபித்தெட். எதனால? இந்த நைட்டு தூக்கம் இல்லாமல் இருக்க போகிறது இல்லை. நைட்டுன்றது ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். நைட்டு எல்லாருக்குமே நைட் இருக்குது, எல்லாருக்குமே தூங்காத நைட்டு இல்லை. ஸ்லீப்லெஸ் நைட்டுன்றது அந்த பர்டிகுலர் பர்சனோட எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்லீப்லெஸ்ஸாக இருக்குது. அந்த பர்சனுக்கு கொடுக்க வேண்டிய ஸ்லீப்லெஸ்ன்ற வேர்டை நமக்கு நைட்டுக்கு கொடுக்குறோம், நைட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ இட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் எபித்தெட். இந்த இடத்துல நமக்கு வின்டர் ஸ்டார்டுன்றத ட்ரான்ஸ்ஃபர்ட் எபித்தெட். ஓகேங்களா? ஆர் ஃபெட் பை பீஸ்ஃபுல் ஹார்வெஸ்ட், இந்த ஸ்டார்ட் நான் சொன்னேன் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் தான் இந்த பேராகிராஃபில் இருக்குது. அதாவது தேன்ற ப்ரொனவுனுக்கு கொடுக்க வேண்டியதை வின்டர்ன்ற நவுனுக்கு கொடுத்ததுனால இட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் எபித்தெட். ஓகே, இங்கே மெட்டஃபார்னா என்ன? மெட்டஃபாருக்கு டெஃபினேஷன் நமக்கு தெரியும். இங்கே வந்து அதோட வேர்டோட ஆரிஜின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த வேர்ட் கம்ஸ் வியா ஃப்ரெஞ்ச் அண்ட் லாட்டின் ஃப்ரம் க்ரீக் மெட்டஃபோராலேருந்து அப்புறம் மெட்டஃபரின் ஆகி அப்புறமா அதுக்கு மீனிங் டு ட்ரான்ஸ்ஃபர். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் இந்த போயமில் என்ன ஹெல்ஸ் ஆஃப் ஃபயர் கொடுத்துருக்காங்க. ஹெல்ஸ் ஆஃப் ஃபயர்னு எதை மீன் பண்ணுறாங்கன்னா பேட்டில் ஃபீல்டை. ஓகே, ரெப்பிட்டேஷன்னா சிங்கிள் வேர்டோ ஃப்ரேசஸோ இல்லை சில லைன்ஸோ சில சமயம் ஒரு ஹோல் ஸ்டான்ஸாகவே கூட பர்டிகுலர் இன்டர்வலில் ரிப்பீட் ஆகுறது. டு கிரியேட் மியூசிக்கல் எஃபெக்டாக இருக்கலாம், டு எம்பசைஸ் பாயிண்டாக இருக்கலாம், டு ட்ரா ரீடர்ஸ் அசென்ஷன். இதெல்லாம் இதுதான் ரீசனாக இருக்கும். இதில் வந்து நோ மென் ஆர் ஃபார்ன்றது ரிப்பீட்டாக இருக்குது. அட் த சேம் டைம் ரிமெம்பர்ன்றது வந்து இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, கேட்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ரிமெம்பர்ன்ற வேர்டு இந்த போயமில் 5 times ரிப்பீட் ஆகிருக்குது. ஓகேங்களா? ஓகே, இது வந்து ஒரு வாட்டி பாஸ் பண்ணி ரீட் பண்ணிக்கோங்க. இந்த திஸ் போயம்ஸ் அபவுட் த இருக்குல்ல, இது எல்லா போயமுக்கும் பின்னாடி கொடுத்துருக்காங்க. சும்மா உங்களுக்கு ஒரு ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும் இந்த போயமை. மேபி டெஸ்ட்டில் கேட்க கூட சான்சஸ் இருக்குது. அவ்வளோதான்.